அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம். அந்த சத்திய திருவசனத்தோடு நடப்போம். நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த நாள் தியானத்திற்கு என்று யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24 நாம் வாசிப்போம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்பு அடையாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்படுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க வேதம் சொல்லுகிறது, என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அனுப்பினவர் யார்? அவர்தான் ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிற தேவன். இந்த மகாதேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். அந்த மாமிசத்தில் வெளிப்பட்டவர் யார்? அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தை நாம் கேட்கும் போதுதான், இந்த வேத வாக்கியங்களை ஆராயும் போதுதான் அனுப்பினவர் யார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த தேவனுடைய திருவசனம் என்ன சொல்லுகிறது? வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, அது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகள் இவைகளே. அவரை குறித்து நாம் சாட்சி பெற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து யார்? எதற்காக இந்த பூமியிலே அவர் மனுஷ அவதாரம் எடுத்தார்? மனுஷனாக ஏன் இந்த பூமியிலே கடந்து வந்தார் என்பதை குறித்து வேத வாக்கியங்களை நாம் ஆராயும் போதுதான், இந்த தேவ திருவசனங்களை அறிந்து கொள்ளும் போதுதான் அவரை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்க வேதத்திலே பார்க்கிறோம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்தால் மாத்திரம்தான் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த தேவ திருவசனங்களை நாம் அறிந்து அனுப்பினவர் யார் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து அறிவோமானால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். இதை இந்த தேவ திருவசனங்களை குறித்து நாம் சிந்திக்காமல் இருப்போமானால் நிச்சயமாகவே ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அந்த ஆக்கினை தீர்ப்பு அது மரணத்தை ஏற்படுத்தும். அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவரை அறியும் போதுதான் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த தேவ திருவசனங்களை நாம் காதார கேட்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், சபையிலே காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. தங்களுடைய சிந்தனைகள், பொல்லாத சிந்தனைகள் நிமித்தமாய் தேவனை அறிகிற அறிவு இல்லாதபடிக்கு, தேவ திருவசனங்களை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு அந்தகார இருளை சிக்கிக்கொண்டு தன் செவிகளை தேவ திருவசனங்களை கேட்கக்கூடாதபடிக்கு அடைத்துக் கொள்கிறாங்க. 10 வருஷமா சபைக்கு போனேன்னு சொல்லுவாங்க, 20 வருஷமா நான் சபைக்கு கடந்து போய் வருகிறேன் என்று சொல்லுவாங்க, வாரந்தோறும் சபைக்கு கடந்து போய் வசனத்தை கேட்டு வருகிறேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த தேவ திருவசனத்தை அவங்க ஆராய்ந்து அறிவதில்லை. அந்த ஒன்றான மெய் தேவன் யார் என்பதை குறித்து அவர்கள் அறிவதும் இல்லை. அனுப்பின இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்து கொள்வதும் இல்லை. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவு வேணுமா? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு ஒரு மனுஷனுக்கு இருந்தால் மாத்திரம்தான் வேதத்தை இரவும் பகலும் தியானிக்க முடியும். இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவனுக்கு தான் நித்திய ஜீவனை கர்த்தர் அளிப்பார். வார்த்தைகளுக்கு நாம் உண்மையால் செவி கொடுத்து நடப்போம், அவருடைய கற்பனையும் கட்டளைகளையும் கைகொண்டு நாம் நடப்போமானால் அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இன்னைக்கு கர்த்தரை அறியக்கூடாதபடிக்கு மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு அந்தகார இருளிலே சிக்கிக்கொண்டு தேவனை விட்டு அவர்கள் தூர கடந்து போய் இருக்கிறாங்க. இவர்கள் மத்தியிலும் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவு இன்னும் வேண்டும் என்று சொல்லி அநேகர் நீக்கு தேவனை தேடி நாடி ஓடுகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி இந்த தேவ திருவசனம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. நீங்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா? தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்க. இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடங்க.
அப்பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் என் தேவன் கொடுப்பார். இந்த வார்த்தைகளுக்கு நாம் உண்மையாய் செவி கொடுத்து நடப்போமானால் என் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். நாம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜெபம் செய்வோமா? சோத்திரிக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, அனுப்பினவர் யார் என்பதை குறித்து ஆண்டவரே அறிகிற அறிவையும் என் தகப்பன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகளை கர்த்தாவே பலப்படுத்தும். சத்தியத்தை அறிகிற அறிவை தாரும். உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.